ஒரு அழகான ஒரு கிராமம். ஒரு இளைஞன் அவருடைய பசுமாட தினந்தோறும் தன்னோட தோளுல தூக்கி கொண்டு போவாராம். இத அந்த ஊர் மக்களே வியர்ந்து பார்த்தாங்களாம். இவரால மட்டும் எப்படி முடியுது? ஏன்னா, அந்த பசுமாடுங்கிறது வளர வளர அதோட கனம் கூடிக்கிட்டே போகும் இல்லையா? ஆனா இந்த பையன் மட்டும் எப்படி தினம் ரொம்ப ஈஸியா தூக்கி தூக்கி தோள்ல வச்சுக்கிறான் அப்படின்னு வியர்ந்து பார்த்துருக்காங்க. அதில ஒருத்தர் கூப்பிட்டு அந்த இளைஞனை கேட்டாராம், "ஏன்பா இந்த பசுமாட தூக்கி இப்படி தோள்ல வச்சு இந்த ஊரே சுற்றி வரியே, இது நீ கனமாவே இல்லையா? ரொம்ப அசால்ட்டா தூக்குறியே! நீ உண்மையிலே மாவீரன் தாயா?" அப்படின்னு சொல்லி கேலி பண்ணாராம். அப்ப அந்த இளைஞர் சொன்னாராம், "இந்த மாட்ட நான் இன்னைக்கு மட்டும் தூக்கல. இது குட்டியா இருக்கும் பொழுது, அதாவது ஒரு கன்று குட்டியா இருக்கும்போதிலிருந்தே நான் அத தூக்கி தூக்கி பழகியிருக்கேன். நான் தினந்தோறும் அது கூட அதிக நேரம் செலவழிச்சிருக்கேன். அதனால இதோட கனம் எனக்கு தெரியாது. இது என்னதான் வளர்ந்தாலும், எவ்வளவு தான் எடை கூடுனாலும், எனக்கு அது பெரிய விஷயமாவே தோணாது." அப்படின்னு சொன்னாராம். இந்த கதை எதுக்கு அப்படின்னா, நீங்க பள்ளிகளிலோ, இல்ல கல்லூரிகளிலோ படிக்கிறவங்களா இருந்தா, அன்றாடம் நடத்தக்கூடிய பாடங்கள அன்றைக்கே படித்து, உங்களுடைய பாடத்திட்டங்கள், புத்தகங்களை படிக்கிறப்ப உங்களுக்கு பெருசாவே தெரியாது. அதாவது கடினமாவே தெரியாது. அத விட்டுட்டு என்றைக்காவது ஒரு நாள் அத எடுத்து பார்க்கும் பொழுது, அந்த புத்தகத்தோட கடினமும் இருக்கும், கனமாவும் இருக்கும். இல்லையா? அவ்வளவு ஏங்க. நம்ம வியர்ந்து போய் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு தாஜ்மஹால். அவ்வளோ பெரிய தாஜ்மஹால் கூட ஒரே நாள் கட்டக்கூடியது இல்ல. இல்லையா? ஒரே நாளில் கட்டவும் முடியாது. நன்றி.